ஒரு தேங்காய் வியாபாரி தன்னோட தோப்பில் இருக்கக்கூடிய தேங்காயெல்லாம் பறிச்சுட்டு அதை ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு நகரத்தில் போய் அதை வியாபாரம் செய்யணுன்றக்காண்டி போயிட்டு இருக்கிறாரு மாட்டு வண்டியில். இப்போ போகும்போது ஒரு குறுக்கு சாலை தென்படுகிறது. அந்த குறுக்கு சாலையில் போவோமான்னு யோசிக்கும் போது அங்கே ஒரு சிறுவன் நிற்கிறான். அவன்கிட்ட கேட்குறாரு, தம்பி இந்த வழியை போனால் நகரத்துக்கு போயிடலாமான்னு. அந்த பையன் போகலாமே அப்படின்னு ஒருத்த வார்த்தையில் பதில் சொல்கிறான். இந்த குறுக்கு சாலையில் போனால் எவ்வளவு நேரத்தில் போகலான்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அப்போ அந்த குறும்புக்கார சிறுவன் பதில் சொல்கிறான், மெதுவாக போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் போயிடுவீங்க, வேகமாக போனீங்கன்னா அரை மணி நேரம் ஆகுங்க அப்படின்றான். நீ ஒரு கொஞ்சம் கோவப்பட்டுறாரு. அது எப்படா நீ நக்கலாக பேசுகிற, வேகமாக போனால் எப்படா அரை மணி நேரம் ஆகும், வேகமாக போனால் சீக்கிரம் போயிடுவாங்களா அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறாரு. அவன் உடனே போய்த்தான் பாருங்களே அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறான். கோவத்தில் வந்த வேகத்தோட அதிக வேகத்தில் அந்த சாலையில் வண்டியை ஓட்டிட்டு போகிறாரு. ஒரு 5 நிமிஷம் போயிருக்க மாட்டார். போனதுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் குண்டும் குழியுமாக கற்களுமாக ரோடு ரொம்ப மோசமான சாலையாக இருக்கிறது. இந்த சாலை வண்டி சாஞ்சிருது. சாஞ்ச உடனே தேங்காயெல்லாம் சாலையில் அப்படியே செதறிடுது. உடனே வண்டியை விட்டு இறங்கி தேங்காயை பூரா எடுத்து திருப்பி வண்டியில் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலாயிருது. அப்போ தான் அந்த சிறுவன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சிறுவன் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறான்றத ஞாபகப்படுத்துறேன். அவசரமாக செய்வது வேலைகளை என்ன அவசரம்? ஒரு வாழ்க்கை வாழ்றோம். எந்த வேலையும் நிதானமாக நிறுத்தி செய்தால் நேரம் மிச்சமாகும். மெதுவாக நடந்தால் வெகு தூரம் செல்லலான்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் மெதுவாக நடப்போம். நிறைய தூரம் போவோம். பயணம் பண்ண வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. செய்யும் காரியத்தை அதில் தரம் இருக்க வேண்டும் என்றால் மெதுவாகத்தான் செய்ய வேண்டும். இது ஒரு தரம் கிடைக்கும், நேரமும் மிச்சமாகும், நேரத்தின் அருமையும் நமக்கு தெரிய வரும். மெதுவாக நிறுத்தி நிதானமாக செய்யும் போது அந்த வேலையின் தரமும் நன்றாக இருக்கும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.